லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனத்திலே பிற்பகுதி. லூக்கா 18வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பின்பகுதி. மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு இயேசு எதிர்பார்க்கிற விசுவாசம். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஏழை விதவை, ஒரு பட்டணத்தில் உள்ள ஒரு அநீதியான நியாயாதிபதி, 2 பேருக்கு நடக்கக்கூடிய காரியங்களை சொல்லிவிட்டு பிற்பதாக சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இதை சொல்லும் பொழுது ஆண்டவர் எங்கேருந்து பேசுகிறாருன்னா, பரலோகத்திலிருந்து பேசலை. மனுஷகுமாரன் எங்கே வருவார்? மனுஷகுமாரனாய் வர்றது பூமியில் தான் வருவார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசனமாகவும் சொல்லவில்லை. எந்த ஒரு ஊழியக்காரர் மூலமாகவோ தீர்க்க தரிசிகள் மூலமாகவோ ஆண்டவர் சொல்லலை மனுஷகுமாரன் வரப்போகிறார், அந்த மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லவில்லை. முதன்முறை மனுஷகுமாரனாக இரட்சகராக இயேசு வெளிப்பட்டார். அவர் மனுஷனாய் தம்மை ஒரு தாழ்த்தி வெளிப்பட்டு தன்னுடைய ஜனங்கள் தன்னிடத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியோட இந்த வார்த்தையினுடைய காரியம் என்னன்னா, 2வது முறை ஆண்டவர் மணவாளனாக நியாயாதிபதியாக வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. நமக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த பூமியிலே அவதரித்தார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்து தீர்த்தார். நாம் நரகத்துக்கு போய்விடாதபடி, பாதாளத்தில் வேதனைப்படாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்காக மீட்பை உண்டு பண்ணும்படி வந்தார். அவர் பூமியில் இருந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்தார். அவர் குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், குருடர்களை காணும்படி செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், மரித்தோரை எழும்பும்படி செய்தார், தரித்திரர் யாவருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். இப்படி பூமியில் ஒரு மகா பெரிய ரட்சிப்பை, தேவ ராஜ்யத்தை அவர் கட்டி கொண்டார். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது, when the son of man returns, how many will he find on the earth who have faith? அதாவது son of man returns, திரும்பி வரும் பொழுது, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இப்போ வந்ததல்ல, திரும்பி வரும் பொழுது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, I shall return to earth but I will not find many people that still believe in me then. ஆண்டவர் திரும்ப வரும் பொழுது அநேகம் பேர் அவர் மேலே விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பிலீவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃபிடிலிட்டி அல்லது ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னா கேரக்டர் ஆஃப் ஒன் ஹூ கேன் பி ரிலைட் இன். ஒரு மெய்யான பற்று, ஒரு மெய்யான விசுவாசம், ஒரு நேர்மை. இப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரு பெரிய இது என்ன தெரியுமா? சுவிசேஷ பிரசங்கங்களை கேட்பதற்கு ரொம்ப ஆசை. ஆண்டவர் இடத்துல நீங்கள் வாங்க, ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார், ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யனாக்குவார். எல்லாம் உண்மை, ஆண்டவர் செய்வார். அதற்காகத்தான் நம்மை படைத்தார், நம்மை மீட்டார், எல்லாம் செய்வார். ஆனால் இது ஒரு பகுதி. இப்போ ஒரு மனிதன் கல்வாரி சிலுவைக்கு வரும்பொழுது, இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரும்பொழுது, புறஜாதி மார்க்கத்தில், துயரத்தில், கஷ்டத்தில், இருளில், பிசாசின் பிடியில் இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு விடுதலை எங்கே இருக்கும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே தான் விடுதலை. வேறு எங்கும் அவனுக்கு ஒரு விடுதலை கிடையாது. நாம் யாவரும் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருந்தோம். ஆனால் நம்மை மீட்பதற்காக இடையில ஒரு காரியம் நடந்தது. அது சிலுவை. இயேசு கிறிஸ்து அங்கே நமக்காக மரித்தார், நமக்காக மீட்பை உண்டு பண்ணினார். எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுக்கிட்ட வரும் பொழுது, அப்பா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு நல்ல வருமானம் வரணும், என் கடன் தீரணும், என் குடும்ப பிரச்சனை மாறணும், என் வியாதி மாறணும், நான் வீடு கட்டணும், தோட்டங்கள் வாங்கணும், பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணணும், பிஸ்னஸ் டெவலப் ஆகணும். நிறைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம். அதில் ஒரு விசுவாசம் இருக்குது, ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு தாங்க தருவார், தராமல் போக மாட்டார். ஆனால் தேவனுடைய விசுவாசம் என்பது, நீங்கள் அந்த ஃபெய்த் அப்படிங்கிறதுல கர்த்தர் சொல்கிறது, ஃபெய்த்ஃபுல்னஸ்க்கும் ஃபெய்த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது விசுவாசம், நன்றி விசுவாசம், நான் உனக்கு இதை செய்தேனே, நீ எனக்கு என்ன செய்த. ஒரு
கஷ்டப்பட்டு கிடக்கிற ஒரு நாய்க்குட்டியை ரோட்டில் கிடக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு அதை ஒரு ரொம்ப இறக்கப்படுறது போல் கொண்டுட்டு வந்து அதை வீட்டை வளர்க்குறாங்க. ஒரு நாள் அந்த நாய் அதை பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சுன்னா அந்த எஜமானனுக்கு எப்படி இருக்கும்? ரோட்டில் கேட்பாரட்டு சேத்துல சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கிடந்த ஒன்றை நான் எடுத்து கொண்டு வந்து குளிப்பாட்டி உன்னை அலங்கரித்து உன்னை நான் வளர்த்தா நீ கடைசியில் நீ என்ன பண்ணுற? நீ என்னையவே கடிக்கிற. இப்போ ஆண்டவர் நம்மளை அப்படி தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கார். இன்றைக்கி மனுக்குலத்தை ஆண்டவர் நம்ம எல்லாரும் வழி அறிய மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் ரத்தத்தில் கிடக்கிற நம்மை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னார். எதை வச்சு சொன்னார்? நான் ரத்தத்தில் கிடக்கிறேன், நீ ரத்தத்தில் கிடக்க வேணாம், என் ரத்தத்தை நான் உனக்காக சிந்துறேன், என் ரத்தத்தால் நீ கழுவப்பட்டு நீ பிழைச்சிக்க, நீ செத்து போயிடாதேன்னு சொல்லி எனக்கு பிழைப்பை கொடுத்தார். நிறைய இடங்களில் நன்றி மறந்தவர்களாக நாம் இருக்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வந்துச்சு. ஆனால் அந்த யோசேப்பு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா போத்திபாருடைய மனைவி பாவத்துக்கு இழுக்கும் பொழுது கூட இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த இடத்துல நான் ஆண்டவர் அடிமையாக நான் விற்கப்பட்ட நிலைமையில் கர்த்தர் என்னை கொண்டு வந்து இந்த வீட்டில் விட்டார். ஆனால் என்னை உயர்த்தி கொண்டு வந்து வச்சுருக்காரு. இந்த போத்திபாருக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன், அவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், தேவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். இதுதான் அந்த விசுவாச வாழ்க்கை. விசுவாசங்கிறது தேவன் என்ன தரிசனத்தில் கொடுத்துருக்காரு, அதுவும் ஒரு விசுவாசம். ரெண்டு விசுவாசம் இருக்குது. ஒன்று, கர்த்தர் என்னை குறித்து சொன்ன வார்த்தைகளை செய்வார், நான் என் ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம் எனக்கு கொடுப்பார், நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். பெற்றுக்கொள்கிறதுல காண்பிக்கிற விசுவாசம் என்பது ஒரு வகை. பெற்றுக்கொண்டதிலே நிலைச்சிருந்து உண்மையுள்ளவர்களாக நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்பது இன்னொரு வகை. ஒரு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்களுக்கு ஒரு பொண்ணோ பொருளோ செய்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஒரு அனாதை, அவங்கள தூக்கி நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கலான்னு சொல்லி திருமணம் செஞ்சு முடித்து அவங்களுக்கு அந்த மாப்பிள்ளை வீட்லேயே ட்ரெஸ்ஸு, நகை, திருமண செலவு எல்லாம் பண்ணி கொடுத்து அந்த மருமகளை கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு கொஞ்ச நாள் கழித்து வீட்டு சாவியை வாங்கிட்டு எல்லோரும் வெளியில் போங்கன்னு சொன்னால் அது ஒரு விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்குமா? நன்றி கெட்டு போயிட்டியே, நன்றி இல்லாமல் போயிட்டியே. இன்றைக்கி நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வரைக்கும் ரொம்ப ஆண்டவரே ஆண்டவரேன்னு தேடுவோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உண்மையாக ஓடுவோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஆண்டவருக்கு செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் எல்லாம் கிடைச்ச பிறகு நமக்குள்ள ஒரு பெருமை வரும், நமக்குள்ள ஒரு மேட்டிமை வரும், நமக்குள்ள ஒரு கௌரவம் வரும், நமக்குள்ள ஒரு தாழ்மை விட்டுட்டு போயிடும். அப்போ நம்மளுக்கு சுயாதீனம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு அதாவது ஒரு மெத்த பெருமை வந்துடும். பாருங்கள், பசி இருக்கிற வரைக்கும் பசிக்குதுங்கிறோம், சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஆண்டவருக்கு நன்றியை மறந்துடுறோம், பாவம் செய்ய கீழ்ப்படியாமல் நம்ம போயிடுறோம். ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஜெபம் இருக்குங்க. நான் பல விதத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னுடைய முக்கியமான ஜெபங்களில் ஒரு ஜெபம், ஆண்டவர் அந்த நீதிமொழிகள் 29 ஆண்டவரே என்னுடைய அன்றாட படி அளந்து போடும், நான் எனக்கு மிஞ்சி போகிறதுனால தேவன் யார், எங்கே இருக்கார் தேவன், நான் மறுதளிக்காத படிக்கும், குறைவுபடுகிறதுனால திருடி பொய் சொல்லி ஏமாற்றி நான் வாங்கிட்டு உங்கள் நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் அன்றாட படி எனக்கு அளந்து போய், இன்றைக்கி எனக்கு சோறு இவ்வளோ தான் வேணும்னா எனக்கு இது போதும், நான் இவ்வளோ சாதத்தை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி எனக்கு ஒரு ஷர்ட் போதும் இப்போ போடுறதுக்கு, நான் 10 சட்டையை ஒன்றாவா போட்டுட்டு அலைய முடியும். அப்போ எனக்கு என்ன தேவைன்னு ஆண்டவர் வச்சுருக்கிறாரோ அது எனக்கு போதும். நாளைக்கு அடுத்த வருஷத்துக்கெல்லாம் சேர்த்து வைக்கல எனக்கு விருப்பமே கிடையாது. அது வந்துடுச்சுன்னா தான் தேவனை தேட மாட்டோம். ரொம்ப குறைஞ்சி போச்சுனாலும் என்ன நடக்கும்? ஒரு விசுவாசத்தில் குறைஞ்சி போயிடும். என்னாண்டவரே உண்மை தேடி தேடி எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, மனுஷர்கள்ட்ட உதவிக்கு போய் நிற்போம், நீங்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா, பாருங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என் நிலைமையை புரிஞ்சிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி என் தேவனுடைய நாமத்தை நான் வீணிலே நான் வணங்கிடுவேன். எப்போ என் பிரச்சனையை என் குறைவுகளை மனுஷர்கிட்ட சொல்கிறேனோ அப்போ என் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும். நான் வாயை திறக்க மாட்டேன். இன்றைக்கி நான் பட்னினா கர்த்தர் பட்னி போடணும்னு ஆண்டவர் விரும்பிட்டாரா, நான் பட்னியாக தான் இருப்பேன். பிரதர் நான் பட்னியாக இருக்கேன் பிரதர், ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுமா, வேண்டாம். இதுதான் என்னுடைய ஜெபம். நிறையா கொழுப்படுத்து போய் நான் வாழ விரும்பலை. ரெண்டாவதாக ஒரு ஜெபம், இது வேதத்தில் இல்லை, ஆனால் நான் எடுத்துக்கிட்ட ஜெபம். ஆண்டவரே மோசையுடைய வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன், சாமுவேலுடைய வாழ்க்கையை பார்த்துட்டேன், சவுலுடைய வாழ்க்கையை பார்த்துட்டேன், தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்துட்டேன், எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டேன். கடைசி நிமிஷம் நான் தப்பு பண்ணுவேன், தப்பாக பேசிடுவேன், தப்பாக நடந்துடுவேன், கர்த்தருடைய நாமத்துக்கு இழுக்கு உண்டாகும்படி வேதத்திற்கு புறம்பான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துருவேன்றது உமக்கு தெரியும் நிச்சயமாக. ஏன்னா என் நாவிலே சொல் பிறவாததற்கு முன்னே எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறீங்க. சாலமோன் தப்பு பண்ணும்பொழுது 2 விஷயம் தரிசனமாகி நீ செஞ்சிடாத பண்ணிடாதன்னு சொல்லியிருக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் கடிஞ்சு கொள்வீங்க. என் வழிகள் உமக்கு தெரியும், என் உட்காரதுலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தேதி 29.
ஆனால் இன்னும் 1 மணி நேரம் கழித்து நான் பாவம் செய்வேன் என்றால், என் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து துர்சாட்சியை உண்டு பண்ணி கர்த்தருக்கு அபகீர்த்தி உண்டு பண்ணுவேன் என்றால், இப்போ இந்த நிமிஷம் என்னை கொன்றுங்க. நாளைக்கு நான் விழுந்து போயிட்டேன்னா, நாளைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு நான் ஒரு பாவம் செஞ்சுட்டு என் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக, ஆண்டவரே நாளைக்கு நான் குற்றவாளியாக சாகிறத விட இன்றைக்கி நான் நீதிமானாக நான் சாக விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெபத்தை செய்வீங்களா? ஏன்னா ஆண்டவர் வரும்பொழுது நான் நீதிமான, நான் பாவியாக நான் வாழணும் அவசியமே இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. என்ன தான் உங்களுக்கு தெரியும்ல, என்ன உங்களுக்கு தெரியும்ல, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியும். இப்போ தாவீதும் பத்சேபாலும் பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு தெரியும், எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் விட்டுருவார், சுயசித்தம். ஆனால் நான் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் என் சுயசித்தத்துக்குலாம் நான் விட்டுறாதீங்க, நான் புத்தி கட்ட மிருகம், எனக்கெல்லாம் அறிவெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு ஆசை, நான் சாகும் பொழுது இப்படிப்பட்ட ஓட்டத்தை ஆரம்பித்த ஒரு ஆள் இப்படி ஓட்டத்தை முடிச்சுட்டு செத்துட்டார், இந்த பாவத்தை செஞ்சுட்டு, எல்லாருக்கும் வரக்கூடிய சோதனைகள் எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், உங்களை விட எனக்கு நிறையாவே வரும். அப்போ அந்த சோதனையில் நான் விழுந்து போய் பாவம் செஞ்சுட்டு, பாரு நல்ல வாய்களையே பேசினார், இப்படிலாம் இருந்தார், கடைசியில் எப்படி தெரியுமா செத்தார், அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு வார்த்தை எனக்கு வேண்டாம். அதுக்கு முந்தின நாள், முந்தின நிமிஷம் என் ஜீவனை எடுத்துருங்க. இதுதான் விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 103:2 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 103:2, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், என் ஆத்துமாவை நான் ட்ரெயின் பண்ணுறேன். உலகத்தில் சொல்லுவாங்க, இந்த நம்பிக்கையை ஊட்டும்படிக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்காக நிறையா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? உன்னை நீ பலப்படுத்து, நீ இன்றைக்கி சிறந்தவன், உனக்கு கொடுத்த நாள் இந்த நாள் ஒரு சிறந்த நாள், நீ தான் உலகத்திலே சிறந்தவர், உன்னால் செய்ய முடியும், உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல தாவீது எதை மோட்டிவேட் பண்ணுறாருன்னா, தன்னுடைய சோல். ஏன்னா எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்குது. இந்த ஆத்மாங்கிறது நத்திங் பட் மை ஹார்ட், என்னோட இன்னர் மேன். என்னையை பார்த்து நானே சொல்லிக்கிறேன், என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. எனக்கு நான் சொல்ல, மற்றவங்களுக்கு சொல்கிறத போல் எனக்கு நானே சொல்லிக்கிற புத்தி என்னன்னா, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்துடாத. நான் குப்பையில் கிடந்தேன், என்னை தூக்கி உட்கார வச்சிங்க, பசியில் இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தனிமையில் இருந்தேன் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்க. என் ஆத்மா எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருக்கணும், நம்ம மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அல்லேலூயா, அல்லேலூயா. நானே எனக்கு டீச் பண்ணணும், சொல்லுங்கள், நானே எனக்கு சொல்லிக்கணும். என் ஆத்மாவே நீ கர்த்தனை மறந்துடாத, என் ஆத்மாவே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. எப்போன்னா, நீங்கள் எப்பெல்லாம் தேவனை துதிக்கிறீங்களோ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, அப்போல்லாம் நீங்கள் தேவனோடு இணைஞ்சிருக்கிறீங்க. எப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணலையோ, நல்லா தெரிஞ்சுங்க, ஸ்தோத்திரங்கிறது ஏதோ பாரம்பரிய சபையிலையோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையிலே ஸ்தோத்திரம்னு சொல்கிறது அவங்க இல்லைங்க. அவங்க நல்லா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சவுத் இந்தியாவில் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம், நன்றி துதி, நன்றி துதி. ஆண்டவரே எனக்கு இந்த நாளை கொடுத்தீங்க நன்றி, எனக்கு சுவாசத்தை கொடுத்தீங்க நன்றி. நேற்றைய தினம் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க, டாக்டர், அவங்க ரொம்ப தெரிஞ்ச ஃபேமிலி, தம்பி, ஒரே தம்பி, பாஸ்டர், என் தம்பி அப்போ இந்த நியூ இயர் அப்போ தான் என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. நைட்டு ஃபோன் வருது, என் தம்பி ஐசியூவில் இருக்கிறாங்க, அந்த இருக்கிறதுல மேக்ஸிமம் எக்மோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ், எக்ஸ்பர்ட் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த மெஷின்லாம் வந்துருச்சு. இது 5% தான் ஒரு உடம்புல ஜீவன் இருக்குது, 5% தான் காப்பாற்ற முடியக்கூடிய நம்பிக்கை இருக்குது. வெண்டிலேட்டர் வச்சாலும் இல்லை, அவரை காப்பாற்ற முடியாது, அழுகுறாங்க. 3 நாளாக என் இங்கே திருச்சியில் பிரபலமான ஒரு ஆஸ்பத்திரியில் அவர் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு, ரொம்ப கஷ்டமாக போச்சு. நல்லா ஆராதிக்கிற பையன், அவரோடு கூட சேர்ந்து நான் மணிக்கணக்கில் அவரோட ஆராதிப்பேன், நல்ல ஒரு வொர்ஷிப் லீடர். நாங்கள் ஒருத்தர் பார்க்காமே 1 வருஷத்துக்கு மேலே நாங்கள் ஃபோன் கான்டாக்ட் தான் பேசுகிறது. 2 பேரும் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நைட்டு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கூட வொர்ஷிப் பண்ணுவோம் ஃபோனில். அந்த பையன் இன்றைக்கி இப்படி இருக்கிறான்றப்ப எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருந்துச்சு. ரொம்ப வேதனை. நம்மளுக்கு மரணம் எப்போ வரும்னு தெரியாது, எப்போ நம்முடைய வாழ்க்கை முடியும்னு நமக்கு தெரியாது. ஸோ கடைசி வரைக்கும் நம்முடைய மனசை பார்த்து, நம்முடைய புத்தியை பார்த்து சொல்லணும், எப்போ உனக்கு அழிவு வரும், எப்போ மரணம் வரும்னு தெரியாது, எப்போ நீ பாவம் செய்வேன்னு தெரியாது, எப்போ நீ கோபக்காரனாக மாறுவா, எப்போ நீ விபச்சாரக்காரனாக மாறுவா, எப்போ நீ திருடுவ தெரியாது. ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். என் ஆத்மாவை நான் என்ன செய்யணும்,
காத்துக்கணும். விசுவாசம், தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம். மனுஷகுமாரன் வரும் பொழுது, மனுஷகுமாரன் உங்ககிட்ட வரும் பொழுது, மனுஷகுமாரன் உங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது உங்கள்கிட்ட விசுவாசத்தை பார்ப்பாரா? ஆண்டவர் வருவார்ன்ற விசுவாசம். என் பாவ கரையோடு ஆண்டவரை நீ வருவீரான்றது இல்லை, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நான் தகுதி உள்ளவனா ஆண்டவரே நீர் மணவாளன் வரும் பொழுது. அதனால தான் 10 கன்னிகையில் தகுதி உள்ளவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டுட்டு போனார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு விசுவாசம், வர தாமதம் ஆனாலும் என்ன என் கூட இருக்கட்டும்னு ரொம்ப கவனமாக இருக்கணும். சங்கீதம் 116 அதில் 12வது வசனம் 13வது வசனம். சங்கீதம் 116 12வது வசனம் 13வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்படின்னா நான் ரட்சிப்புன்னு தனி பாத்திரம் இருக்கா? இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு சல்வேஷன், த கப் ஆஃப் சல்வேஷன். அப்படின்னா என்ன? ஐ வில் செலிப்ரேட் மை டெலிவரன்ஸ். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஐ வில் செலிப்ரேட் மை டெலிவரன்ஸ் அண்ட் கால் ஆன் த நேம் ஆஃப் த லார்ட். ஐ வில் லிவ் அக்கார்டிங் டு மை சல்வேஷன். அது இன்னொரு வார்த்தை சொல்லுங்கள். ஐ வில் லிவ் அக்கார்டிங் டு மை சல்வேஷன் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் ஹூ சேவ்ட் மீ ஃப்ரம் ஆல் மை ஈவில் திங்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ரட்சிப்புக்கு ஏற்றாறு போல் நான் வாழ்வேன். அவர் தான் என்னை மீட்டு எடுத்தார், அவர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். இப்போ ரட்சிப்பின் பாத்திரங்கிறது, இப்போ ஒரு வேஷம் போடுறீங்க, ராஜாவாக வேஷம் போட்டால் ராஜா மாதிரி தான் நீங்கள் பிஹேவ் பண்ணிக்கணும். சோல்ஜராக வேஷம் போட்டிங்கன்னா சோல்ஜராக பிஹேவ் பண்ணிக்கணும். பிச்சைக்காரியாக வேஷம் போட்டால் பிச்சைக்காரியாக தான். புரியுதா உங்களுக்கு? ஒரு நாடகத்தில் ஒரு வேஷம் போடும் பொழுது அந்த வேஷத்துக்கு தகுந்தாறு போல் நடிக்கிறாங்க. சினிமாவோ நாடகமோ அப்படி இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு நாடகம் போடுறதுக்காகலாம் ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்கல. ரட்சிப்பு கொடுத்ததுனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்றதுக்காக we can't act, நம்மளால் நடிக்க முடியாது, நடிக்கக்கூடாது, நான் வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை தேடணுங்க. ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கை, அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நன்மைகளுக்கும் அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ஏன் பொண்ணோ பொருளோ காசோ நகையோ நிலமோ இல்லை. ரட்சிப்பின் பாத்திரம்னா என் ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது. இது பாத்திரம். இந்த பாத்திரம், நான் ஒரு மெய்ப்பனாக இருக்கிறேன், எனக்கு இந்த ஒரு பாத்திரம், ஒரு ஊழியக்காரன், ஒரு கணவர், எனக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஒரு ரோல் இருக்குது. என்னுடைய ரோல் என்ன? அதான் அந்த பாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பிரதர் வந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறாங்க, நிறைய ரோல் கொடுப்பாங்க. அந்த நாடகம் ஆடும்பொழுது போர்ச்சேவகனா ஒரு ரோல், இயேசு கிறிஸ்து போல் ஒரு ரோல், சாத்தானை போல் ஒரு ரோல். என்ன ரோல் கொடுத்தாங்களோ அது கேட்டார் போல தான் அங்கே இது பண்ணணும். அப்போ உங்களையும் என்னையும் நடிக்கிறதுக்காக அழைக்கலை, வாழ்கிறதுக்காக அழைச்சிருக்காரு. அல்லேலூயா. உன்னத பாட்டில் 5:3 ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வசனம். என் வஸ்திரத்தை நான் கலட்டி போட்டு அதை நான் எப்படி திரும்ப உடுத்துவேன்? உன்னத பாட்டு 5:3. என் வஸ்திரத்தை நான் கலட்டி போட்டுட்டேன், நான் திரும்ப அதை எப்படி உடுப்பேன்? என் பாதங்களை கழுவிட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் அழுக்காக்குவேன்? மணவாளன் அந்த இடத்துல சொல்லி இது எல்லாமே இது எப்படி எடுத்துக்கணுன்னா, என் பழைய வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டேன், என்னுடைய அழுக்கு வஸ்திரம், என்னுடைய தீய வஸ்திரம் நான் கழட்டி போட்டுட்டேன். அல்லேலூயா. யோசுவாவை எண்ணில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தர் பார்த்தார், அந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுத்துகிட்டு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்குறாரு, தலையில் தலைப்பாகையை வச்சுட்டார். இப்போ தேவனுக்கு முன்னாடி வரணும்னா அழுக்கு வஸ்திரத்தோடு வரக்கூடாது, அங்கே பரிசுத்த வஸ்திரம் இருக்கணும். இப்போ இவர் இந்த மனவாட்டி சொல்கிறாங்க, என் வஸ்திரத்தை நான் பழைய பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு டர்ட்டியாக, ஒரு கேவலமான அருவருப்பான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், அந்த வஸ்திரத்தை நான் இப்போ கலட்டி போட்டுட்டேன், திரும்ப நான் அதை எப்படி உடுப்பேன்? என் பாதங்களை சுத்திகரித்தேன், இது உடை, எனக்கு மேலே உள்ள உடை. இப்போ நான் ரட்சிப்பின் உடையை தரிச்சிருக்கிறேன், இந்த ரட்சிப்பின் உடையை போட்டிருக்கிறேன்னா திரும்ப இந்த ரட்சிப்பின் உடையை கழட்டி போட்டுட்டு, ஏற்கனவே கழட்டி போட்டேன் பாருங்கள் ஒரு அழுக்கு, ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அல்லது இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு அழுக்கு வஸ்திரம் இருந்துச்சு. அந்த அழுக்கு வஸ்திரத்தை கலட்டிட்டு தான் ஞானஸ்நானத்தின் மூலமாக ஆண்டவர்கிட்ட நான் ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் எனக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தாரு, பரிசுத்த வஸ்திரத்தை கொடுத்தாரு, தகுதியான வஸ்திரத்தை கொடுத்தாரு. இப்போ நான் அதை தரிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா ஆண்டவரை மறுதளிச்சுட்டு இந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு பழைய வஸ்திரத்தை நான் தேடி போக முடியாது, கூடாது. என் காலை கழுவிட்டேன், என் சரீரத்தை கழுவிருக்கேன். கால் அப்படிங்கிறது வெறும் காலில், என் சரீரத்தை கழுவிருக்கேன், என் வாழ்க்கையை நான் கழுவிருக்கிறேன், திரும்ப நான் அதை அழுக்காக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒரு மனவாட்டி அப்படி தாங்க இருக்கணும், எப்பயுமே மனவாட்டி ஸ்தானத்தில் தான் இருக்கணும். உலக பிரகாரமான ஒரு மனவாட்டி திருமணம் ஆகிற நேரத்தில் தன்னை அலங்கரிப்பாங்க, திருமணம் முடிஞ்சு எல்லாம் போனதுக்கப்புறம் போய் கழட்டிடுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய மனவாட்டி எப்பயுமே அலங்காரத்தோடு தான் இருக்கணும்,
எப்பயுமே மனவாட்டிக்குரிய அலங்காரத்தோடு தான் இருக்கணும். அந்த பரிசுத்த அலங்காரம், பரிசுத்த அலங்காரம் இது வந்து வேஷம் போட முடியாது. மணிக்கணக்கில் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்காக வஸ்திரம்லாம் போடலை, வாழ்நாள் முழுக்க. அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நியாயாதிபதியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10லேருந்து 14 வரைக்கும் கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10லேருந்து 14. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பிறகு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். வாசிங்க. அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அதுக்கப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் சுற்றிலும் இருக்கிற, எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை, அடிமையில் இருந்தாங்க. இந்த பாகால் இந்த அஸ்தரோத்துமா ஆண்டவரை அவங்க எகிப்திலிருந்து தூக்கிட்டு வந்தாங்க. இந்த பாகால் இந்த அஸ்தரோத்துமா எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவிச்சாங்க? இல்லை. ஜீவனுள்ள தேவன் வந்தார், தம்முடைய தாசர்களாகிய மோசையும் ஆரோனையும் அனுப்பினார், பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஜனங்களை விடுவிச்சு கொண்டு வந்தார். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு 400 வருஷம் அடிமையாக இருந்த ஜனங்க, அந்த யோசுவாவின் காலம் முடிஞ்சிச்சு. பினகாசின் காலம் முடிஞ்ச பிறகு கடைசியாக அந்த சந்ததியில் யார் இருந்தாங்கன்னா பினகாஸ் இருந்தார். எலியேசர் பினகாஸ் மரிச்சார். கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிச்சு. அப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை எப்படி ஆண்டவர் நடத்தினார்ன்றதை நாம் வாழ்ந்திருக்கணும், நம்ம சந்ததி வாழ்ந்திருக்கணும். நான் நம்புகிறேன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போலேருந்தே வழுவி போகிற இருதயத்திலே இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மோசே மரித்தார், ஆரோன் மரித்தார், யோசுவா மரித்தார். இப்படியே மறிக்க இவங்க இருதயத்திலே அவங்க உலகத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாளில் கர்த்தரை விட்டுட்டு பாகால்கிட்ட போயிருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் ஆண்டவரை தேடிட்டு இருக்க அதே வேலையில் பாகால்கிட்டையும் போயிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பாகால் தான் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ கர்த்தர் செய்த உபகாரங்களை, கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போனதுனால சிறையிருப்பு. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட நமக்கு பல நேரத்தில் சிறையிருப்பு வருதுன்னு சொன்னால், போராட்டம் வருதுன்னா, நான் எந்த பாகாலை என் வாழ்க்கையில் வச்சுருக்கிறேன், எந்த அஸ்தரத்தை உள்ளே சொல்லி வச்சுருக்கிறேன், எங்கள் தேவனை நான் மறந்துருக்கிறேன். கர்த்தர் தான் நம்மளை விடுவிச்சிருக்கிறாரு. என்ன பாவம் நம்ம கையில், என்ன பாவம் இருக்குது? நான் யாரை தேடி ஓடுறேன்? அல்லேலூயா. கர்த்தரை மறந்த சந்ததி. சங்கீதம் 106 12லேருந்து 16 வரைக்கும் வாசிங்களேன். சங்கீதம் 106 12லேருந்து 16 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை எப்போ எகிப்தில் இருந்த பொழுது ஆண்டவர் தம்முடைய தாசர்களை அனுப்பி நான் அவங்களை விடுதலை ஆக்குவேன்னு சொன்னார். அப்பொழுது அவர்கள் விசுவாசித்து எப்போ துதிச்சாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தியர்களை செங்கடலில் அழுத்தி போட்ட பிறகு நம்ம சத்துருக்கள்லாம் ஒளிஞ்சு போனாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு விடுதலை வந்துருச்சு. ஏன்னா எகிப்துக்கே போனாலும் அதிகாரிகள் கிடையாது, இராணுவம் இல்லை, எல்லாம் கொண்டு போயிடுச்சு. விடுதலையும் ஆயாடுச்சு. செங்கடலை தாண்டி வந்தாச்சு. நின்று பார்க்குறாங்க, கரையில் நின்று பார்க்குறாங்க. அப்போ தேவன் எங்களை எப்படி நடத்தினார்? பலவிதமான வாதைகள் எங்களை கர்த்தர் காப்பாற்றினார். பஸ்கா சங்காரத்தை விலைக்கு வச்சார். எங்களை அடித்தவனெல்லாம் அவன் வீட்டிலலாம் மரணம் வந்துச்சு, எங்களை விடுவிச்சார். இப்போ கண்ணு முன்னாடி ஒரு பெரிய அற்புதம், செங்கடல் பிளந்துச்சு, ஜனங்களை ஆண்டவர்களை கொண்டு வந்துட்டார். செங்கடல் ஓரத்தில் இந்த கரையில் நின்று தேவனை துதிக்கிறாங்க. என்ன துதிக்கிறாங்க? அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாக அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்தில் இச்சையுள்ளவர்களாகி
அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் கொடுத்தார். அவருடைய ஆத்துமாக்களில் இளைப்பை அனுப்பினார். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்க, ரொம்ப வேதனையான விஷயம். ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும் பொறாமை கொண்டாங்களாம். இன்றைக்கி ஜனங்கள் அந்த அப்பத்தை தின்னுட்டு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு அந்த மேகத்துக்குள்ளாக இருந்து கொண்டு அவங்கள வழி நடத்துகிற ஊழியக்காரனுக்கு விரோதமாகவே எழும்புறாங்க, தேவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க. நேற்றைய தினம் 2 நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த வார்த்தையை சீக்கிரத்தில் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். நம்ம புத்தி எப்பயுமே சீக்கிரம் ஆண்டவர் செஞ்ச நன்மையை மறந்துடும். சிலர் செஞ்ச தீமையை நம்ம மனசு மறக்காது. சிலர் பேசின வார்த்தைகள், சிலர் நம்மளை அடித்தது, அவமானப்படுத்தினது நம்ம மனசு என்ன பண்ணாது சொல்லுவாங்க. சாகிற வரைக்கும் நீ செஞ்சதை நான் மறக்க மாட்டேன், சாகிற வரைக்கும் நீ செஞ்ச அநியாயத்தை நான் மறக்க மாட்டேன். அதனால் நம்ம சொல்லுவோம், செத்தா கூட நீ என் முகத்தில் வர, நீ செத்தாலும் நான் வரமாட்டேன். ஏன்னா இது மனசுக்குள்ளே இருக்கும். சில ஆழமான பாதிப்புகள், சில ஆழமான வேதனைகள் நம்ம இருதயத்தை விட்டு போகாது. ஆனால் செய்த நன்மை இருக்கு இல்லையா, மறந்துடுவோம். அவங்க ரத்தத்தை சிந்தி நம்மளை காப்பாற்றி இருப்பாங்க, பாடுபட்டு நம்மளை மீட்டிருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம மறந்துடுப்போம். நம்ம செஞ்ச நன்மையே சிலர் மறந்துடுறாங்கல்ல, சீக்கிரத்தில் மறந்து. அப்போ நம்ம புத்தி என்னென்னா, தீமையை பாதிப்பை மறக்கலை, நன்மையை மறந்துடுறோம். அதனால தான் ஆண்டவர் நம்ம இந்த வசனம் சொல்லுது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போ ஏன் சீக்கிரம் மறந்துடுறாங்கன்னா, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பார். மறந்துடுற, நான் உனக்கு செஞ்சேனே, உனக்கு நான் செஞ்சேனே, நீ மறந்துட்ட. 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 24, 25. 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 24வது வசனம், 25வது வசனம். செகண்ட் கிரானிக்கல்ஸ் 32 verse 24 and 25. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். ஜெபம் பண்ணும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணி, இப்போ இந்த எசேக்கியாவை கொடுத்து பார்க்கும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பெரிய யுத்தம் வந்துச்சு. பாபிலோன் அசரியா ராஜா வந்து யுத்தம் பண்ணி வரும்பொழுது சனகரிப்பு வந்து நிற்கிறான், எதிர்த்து நிற்க பலன் இல்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை நிர்மூலமாக்கி போட்டார். ஒரு பெரிய விடுதலை, பொண்ணும் ஐஸ்வர்யமும் மிகுதியாக வருது. அந்த நாட்களில் அந்த ராஜ்யத்தை ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லா ஜனங்களும் எசேக்கியாவை பார்த்து பயப்படுறாங்க. அப்பா, ஒரு பெரிய இராணுவம், உலகத்தையே ஜெயிச்சுட்டு போன அசரிய ராஜாக்கள் இங்கே எருசலேமில் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா தேவன் அவங்களோட இருக்கிறாரு. எசேக்கியாவுக்கு முன்னாடி நம்ம பயந்து நடுங்கணும்னு சொல்லி அந்த யுத்தத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் வந்துச்சு. இந்த நாட்களில் இது முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வியாதி வந்துருச்சு. அவருக்கு ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, கேன்சர். அவ்வளோதான், ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ செத்து போயிடுவேன், நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணிக்க. ஏசாயா 38 நீங்கள் படித்து பார்த்தாலும் தெரியும், ராஜாக்களில் படித்தாலும் தெரியும். இன்றைக்கி ராத்திரியோடு நீ செத்து போயிடுவ, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவர் அழுகிறாரு. கர்த்தரே முடிஞ்சிருச்சு உன் ஆயுசு நாட்கள் சொன்ன பிறகு இவருடைய கண்ணீரை பார்த்து கர்த்தர் நாட்களை நீட்டிச்சு கொடுத்தாரு. அவன் எழுந்திரிச்சிட்டாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார், ஆராதிச்சார், எல்லாம் பண்ணார். ஆனால் ஒரு காரியம் பண்ணிட்டார். அடுத்த வசனம் படிங்க. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்காக தக்கதாக நடவாமல் மனமேட்டிமையான, பாருங்கள், குழந்தை இல்லாமல் ஐயோ எசேக்கியாவோட வேதனை. மனாசே இப்போ பிறக்கவே இல்லை, மனைவியை விட்டுட்டு போகிறேன், ராஜ்யத்தை விட்டுட்டு போகிறேன். ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு, விடுதலையை கொடுத்தாரு, பெரிய யுத்தத்தில் காப்பாற்றினார், ஐஸ்வர்யம் மிகுதியாச்சு. அடுத்தது எல்லாத்துலேயும் ஒரு பெரிய சந்தோஷம் வந்த பிறகு மனமேட்டிமையான பாபிலோன்லேருந்து வந்த அத்தனை பேருக்கும் தன்னுடைய பிரஸ்தாபத்தை காட்ட ஆரம்பிச்சான். பார்த்தியா எனக்கு எவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குது, தன்னுடைய மேன்மையை. இன்றைக்கி நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய அபிஷேகத்தை, நம்முடைய வரங்களை, நம்முடைய தாளந்துகளை பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். கிடையாது, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. உலக பிரகாரமான செல்வமோ, நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற நிலமோ, வீடுகளோ எதுவுமே பெருமை கிடையாது. எப்படிப்பட்ட மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்கேன், எப்படிப்பட்ட கணவனை கல்யாணம் பண்ணியிருக்கேன், எப்படிப்பட்ட பிள்ளைகள் எனக்கு இருக்கிறாங்க, இது எதுவுமே பெருமை கிடையாது. எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், நான் இயேசுக்காக நான் வாழ்கிறேன், இதுதான் காட்டுறேன். நம்முடைய வாழ்வின் சாட்சியை நான் சொல்லி ஒருத்தவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறத விட என் வாழ்க்கையில் அவங்க இயேசுவை அறிஞ்சிருக்காங்கன்னா அதுதான் மிகப்பெரிய சாட்சி. ஆண்டவருக்கு செய்கிற உபகாரம் அதுதான். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் என்ன செய்வேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ட்ராஸ் கொடுக்கறதுனாலையோ, நான் இப்போ வாய்கிலேயே பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ ஒரு பெரிய ஊழியக்காரன் அல்ல, தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனாலையோ, பிசாசுகளை துரத்துனாலே பெரிய ஊழியக்காரன் அல்ல. என் வாழ்க்கையில் இயேசு வெளிப்படணும். சொல்லுங்கள், என் வாழ்க்கையில்
இயேசு வெளிப்படணும். அதுதான் சாட்சி, அதுதான் சாட்சி. என்னை காண்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். இதுதான் உபகாரம். மனுஷகுமாரன் இடத்துல வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. எனக்கு நீ உண்மையாக வாழ்றியா? ஒரு பொண்ணை பார்த்தா அது பின்னாடி ஓடிடுறியா? புரியுதா உங்களுக்கு? ஒரு நபரை பார்த்தா பின்னாடி போயிறியா? ஒரு காரியத்தை பார்த்தோன்னே பின்னாடி எதை கண்டு நீ விலகி போகிற? கர்த்தருக்கு முன்னாடி உண்மையாக இருக்கணும். யோவான் 19ஆம் அதிகாரம், இப்போ அந்த செய்திக்கு நான் வர்றேன். 19ஆம் அதிகாரம் 14 to 16. இப்போ தாங்க பாதி செய்திக்கே வர்றேன். யோவான் 19ஆவது அதிகாரம் 14 to 16. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய இருந்தது. இதோ உங்கள் ராஜா என்றார். அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையிலே அறையும் என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையிலே அறையலாமா? எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம். உலக பிரகாரமான ராஜா உண்மையான ராஜாவை பார்த்து உங்கள் ராஜாங்கிறாரு. யூதருக்கு ராஜாவை பிறந்தவர் தான் உண்மையான ராஜா. ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். ஆனால் சாமுவேல் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும், ஏன் இன்னும் அந்த கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கூட இந்த யூதர்களுடைய புத்தி என்ன தெரியுமா? இயேசு ராஜா வேண்டாம், இயேசு எங்களை ஆளுகை செய்யக்கூடாது, இவர் எனக்கு ராஜா இல்லை. சொன்னது யார் தெரியுமா? சொன்னது யார் தெரியுமா? பிரதான ஆசாரியன். 16வது வசனம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படி அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். இந்த வார்த்தையை படித்தப்ப நான் உண்மையிலுமே ஆண்டவர்கிட்ட, எப்படிப்பா நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்க? உங்களை வேணாம், சிலுவையில் அறையுங்க, சிலுவையில் அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது உலக பிரகாரமான ராஜா அவன் நடுங்கிட்டு சொல்கிறான். 12வது வசனத்தில் பாருங்கள். அது முதல் பிலாத்து அவரை விடுதலையாக்க வகை தேடுகிறான். ஆண்டவர் சொல்லிட்டார், ஆமாம் நீ சொல்கிறபடி நான் ராஜா தான். மனைவி சொல்லிவிட்டாங்க, அந்த மனுஷனுக்கு விரோதமாக எதுவும் செஞ்சிடாதுன்னு. ஆனால் இந்த அதிகாரத்தில் இருக்கிற பிலாத்து இயேசுவை விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, இவனை தன்னை ராஜாவன் என்கிறவன் ராயனுக்கு விரோதின்னு சொல்லி இவனை அழிச்சு போடுங்க, இவனை கொன்றுங்கன்னு சொல்லி நியாயாதிபதியை நியாயாசனத்தில் உட்கார வச்சு சொல்கிறாங்க. சொன்னது யார்? ஊழியம் செய்கிற ஆசாரியன், அதுவும் பிரதான ஆசாரியன். அப்போ ஆண்டோடைய மனநிலை எப்படி திரும்ப இருந்திருக்கும்? அப்புறம் ஏன் அவர் அமைதியாக இருந்தார் தெரியுமா? இதே யோவான் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி படித்து பாருங்கள். 12ஆம் அதிகாரத்தில் 12 to 16 வரைக்கும். அப்படியே கொஞ்சம் திருப்புங்க. யோவான் 12வது அதிகாரம் 12 to 16 வரைக்கும். இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை கட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்தில் அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். 5 நாளுங்க, 5 நாள். வியாழக்கிழமை நைட்டு இது நடக்குது, இவனை சிலுவையில் அறையணும். சனிக்கிழமை ஓய்வு நாள், இன்னைக்கு அவர் உள்ளே போகிறாரு. இவங்க எந்த வார்த்தை சொன்னது தெரியுமா? குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய், ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்கள் என்று ஆர்ப்பரித்தார்கள். 5 நாளில் இவர் எனக்கு ராஜா இல்லை, ராயன் தான் எங்களுக்கு ராஜா. முதல் வாரம் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வாழ்த்துறாங்க, வஸ்திரங்களை விரிக்கிறாங்க, கழுதைக்கு வஸ்திரத்தை விரிக்கிறாங்க, கழுதை நடந்துட்டு போகுது. அப்போ ஆண்டவர் பார்த்துருப்பாரு, இதே ஜனம் என்னை வாழ்க வாழ்கன்னு சொல்லுது, ராஜா ராஜான்னு சொல்கிறாங்க, இன்னும் 5 நாளில்
என்னை கொன்று போடுங்கன்னு சொல்லுவாங்கன்றது இயேசுவுக்கு தெரியுங்க. இப்போ நான் அந்த நிலைமையில நான் யோசித்து பார்க்குறேன். ஆண்டவரே, கழுத குட்டியில் போகும் பொழுது எப்படி உள்ளம் உடஞ்சிருக்கும்பா. எல்லாரும் ராஜா ராஜான்னு உங்களை வாழ்த்தும் பொழுது, குருத்தவர்களை பிடிக்கும் பொழுது, நீ உங்களுக்கு தெரியும் இதே கூட்டம் தான் ஒருத்தர் கூட என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லாது, ஒருத்தர் கூட என்னை விட்டுருங்கன்னு சொல்லாது. எந்த வாயால் இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா ஓசன்னா ஓசன்னா அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொன்ன அதே வாய் அற்புதங்களை கண்டுச்சு, அடையாளங்களை கண்டுச்சு, மரித்தோரை எழுப்புனாரு, அப்போ தின்னாங்க, பசிச்ச வாய்க்கு சாப்பாடு கொடுத்தாரு. எத்தனை இடத்துல எல்லா அற்புதத்தையும் செய்த பிறகு கடைசியில் பிரதான ஆசாரியனுக்கு கீழே போய் அத்தனை ஜனமும் சொன்னாங்க, கலகம் அதிகமாகிறதை கண்டு இதை வேற வழியே இல்லை. அதான் இயேசு சொல்கிறாரு, மனுஷகுமாரன் பூமியில் வரும் பொழுது அவர் முன்னாடி அவர் வாழ்ந்த காலத்தில் சரீரத்தில் இருந்த நாட்களிலேயே அதிசயங்களை அனுபவித்தவங்க, அற்புதங்களை பெற்றுக்கொண்டவங்க, ஓசன்னா ஓசனான்னு வாழ்த்துனவங்களை கொன்றுங்கன்னாங்க. அவர் சிலுவையில் அறையும். இன்றைக்கும் அதான் நடக்குது, இன்றைக்கும் அதான் நடக்குது. ஒருக்க நம்ம வாழ்கின்றோம், இன்னொரு ஒருக்க ஆண்டவரை மறுதளிச்சிடுறோம். இன்றைக்கி ஆண்டவர் துக்கத்தோடு நம்மளை பார்த்து கேட்குறாரு, நான் வரும்பொழுது உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள்வாயா? நீ விசுவாசமாக யார் எக்கடு கெட்டு போனால் என்னங்க, யார் எப்படி போனால் என்ன, நான் என் ஆண்டவருக்கு முன்னாடி இருப்பேன். இதில் ஒரு சீசன் ஆகுது இயேசுக்கு பதிலாக என்ன சிலுவையில் அறையன்னு கத்தலை. ஐயா, அவர் இஸ்ரவேலின் ராஜா தான் சொல்லலை. எந்த கிழக்கு வாசலை ஆண்டவருக்கு திறந்து வச்சாங்களோ அது அவருக்கு மட்டும்தான் திறந்து வச்சுச்சு இஸ்ரேலில். அது எல்லா அடையாளங்களும் நிறைவேறுச்சு. ஒரு பிரதான ஆசாரியன் வேதத்தை கரைச்சி குடித்தவனாக இருப்பான். நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் பழைய ஏற்பாட்டில் நடந்தது தான் இங்கே நடந்துட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் கொன்னான். இன்றைக்கி வேதத்தை அறிந்த நாம் இஸ்ரவேலின் ராஜாவை நம்ம துக்கப்படுத்தும் பொழுது நம்ம எப்படி பரலோகம் போக முடியும்? எப்படி பரலோகம் போக முடியும்? அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர்கள் எப்படி இருக்கும்? இதே கை கண்ணு முன்னாடி, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் மரக்கிளைகளும் குருத்தொலையுமா இருந்துச்சு. அடுத்த 5வது நாள் சாட்டை அடி, சிலுவை மரம், எல்லாம் மண்ணை வாரி தூக்கி எறிவான், சபிப்பான். இயேசு நடந்து போகிற வழி எல்லாம் சபிச்சாங்க. ஒரே வாய் தான், ஒரே பட்டணம் தான், ஒரே நகரம் தான், ஒரே நபர்கள் தான். என் வாழ்க்கையில் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன்னா, என் வாழ்க்கையில் தேவனை நான் சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன்னா, என்னை நானே நிதானிக்கணும். சாப்பாடு கொடுத்தா ஸ்தோத்திரம், சாப்பாடு இல்லைன்னா ஆத்திரம். அப்படி இல்லை. வாழ்க்கையில் எது கிடைச்சாலும் இல்லை, கிடைக்குதோ கிடைக்கலையோ. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2-7 கொஞ்சம் வேகமாக வாசிங்க. என்ன 3 வசனம் தான். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2-7. எப்படி எனில் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களாம்? தற்பிரியர்களாகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் எப்படி இருப்பாங்கன்னா தூசிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாக. இதுதான் எனக்கு முக்கியமான வார்த்தை. பூமியில் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ, முதல்ல ஆண்டவருக்கே நன்றி இல்லை, மனுஷருக்கு நன்றி இல்லை, பரிசுத்தம் இல்லாதவர்களாக, ஸ்பாவ அன்பில்லாதவர்களாக, இணங்காதவர்களாக, அவதூறு செய்கிறவர்களாக, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக, கொடுமை உள்ளவர்களாக, நல்லோரை பகைக்கிறவர்களாக, துரோகிகளாக, துணிகரம் உள்ளவர்களாக, இருமாப்பு உள்ளவர்களாக, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியவர்களாயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளித்தவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபொழுது சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள். இது உலகத்தில் சொல்லலைங்க, புறஜாதி இயேசு கிறிஸ்தவர்களுக்கு அல்லாதவர்களுக்கு இதை சொல்லலை, சபைக்கு எழுதப்பட்டுச்சு, ஊழியக்காரனுக்கு எழுதப்பட்டுச்சு, விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டுச்சு. இந்த லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒன்று என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. என்கிட்ட பெருமை இருக்கா? அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படி இல்லையா? பரிசுத்தம் இல்லையா? அன்பு இல்லையா? அடுத்தவங்களுக்கு தான் பிரசங்கம், எனக்கு இல்லை. அப்படி கிடையாது. நான் பிரசங்கிக்காத ஒன்றை நானே பிரசங்கிச்சா
இது எனக்கு மேலே ஒரு பட்டயம் ஏதேன் தோட்டத்தில் சுடரொலி பட்டயம் வீசி கொண்டிருந்தது போல் என் மேலே ஒரு பட்டயம் வீசும், உங்களை வெட்டுறதை விட என்னை அதிகமாக வெட்டும். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதம் என்னையும் வாசிக்குது, என்னையும் அது ரீட் பண்ணுது. ஒரு நிமிஷம் கூட வேணாம் அந்த ஆண்டவர்னு போயிடக்கூடாதுங்க. ஒரு நிமிஷம் கூட நானும் கொஞ்சம் இப்படி போல் வாழ்ந்து காட்டிடுறேன். எனக்கு பழைய வாழ்க்கை எனக்கு தெரியும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும், ஒருத்தனை வாழ வைக்கவும் தெரியும், ஒருத்தனை சாகடிக்கவும் எனக்கு தெரியும். ஆனால் இயேசு என்னை அதுக்காக அழைக்கலை. இயேசு என்னை அதுக்காக அழைக்கலை. எனக்கு எல்லா ஞானமும் இருக்குது, எல்லா அறிவும் இருக்குது. ஆனால் இயேசுவை போல் நான் வாழ்கிறேன்னா, இயேசுக்காக வாழ்கிறேன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தெரிச்சுட்டு பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம் காணிக்க எதுக்கு, ஆராதனை எதுக்கு? பூமியில் தேவன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. 2 பேதுரு 2வது அதிகாரம் 20 28 22. 2 பேதுரு 2வது அதிகாரம். இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை கண்டவருங்க பேதுரு. மறுரூப மலையில் ஆவிக்குரிய ரகசியங்களை கண்டவர். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யோவானில் பார்க்கும் பொழுது நிருபங்களை பார்க்கும் பொழுது அவர் மோசையும் எலியாவும் பார்க்குறதா தான் பார்த்தாங்க இல்லையா? ஆனால் அதை விட நிறைய விஷயங்களை அவங்க பார்த்தவங்க. பரலோகத்தை திறந்த கண்ணால் பார்த்தவங்க. பேதுருடைய அப்போக்லிப்டோ அதில் போய் படிச்சிங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். பேதுருடைய நிருபம்னு ஒன்று இருக்குது, பேதுரு 3வது நிருபம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை, சில புஸ்தகங்கள் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் அவர் மறுரூப மலையில் பரலோகத்தை திறந்த கண்ணால் பார்த்துருக்கிறார். அவ்வளோ மகிமையுள்ள காரியங்களை பார்த்தார். அவர் நடுங்கி போனார், இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் ஒன்று உண்டான்னு சொல்லி. அப்படிப்பட்டவர் சொல்லி எழுதுறாரு பாருங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 20 22. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவர்களில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். ஆண்டவரை அறிஞ்ச பிறகு ஏன் பாவம் செய்றீங்க? கழுவப்பட்டாயிடுச்சே, சுத்திகரிக்கப்பட்டாயிற்றே. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள். ஏன் நலமாக இருக்குன்றாரு ஆண்டவர் சொல்கிறார். அறியாதவனாக இருந்து அடிக்க ஏதுவானதை செய்தால் சில அடி அடிக்கப்படுவோம். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டுச்சோ அவனுக்கு அதிகம் கேட்கப்படும். ஐயா, அந்த பைபிள் பற்றியே உங்களுக்கு தெரியாது. ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியும், இயேசுனா என்னன்னு தெரியாமல் செத்து போயிட்டா கூட கொஞ்சம் வேதனை தான். ஆனால் அளவு குறைவு. ஆனால் மனம் திரும்பியாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, வசனத்தை அறிஞ்சிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், ஆவியை பெற்றிருக்கிறேன், எல்லாம் ஆண்டவரோடு சஞ்சரிச்சாச்சு. எல்லாம் தெரிஞ்ச பிறகு பாவம் செஞ்சால் அது அறியாது இருந்தால் நல்லாயிருக்கும். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளவும் திரும்ப என்று சொல்லப்பட்டபடி மெய்யான பழமொழிப்படி ஒரு நாள் மத்தியான நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபிக்காதன்னார். ஏன் ஆண்டவர்னு, நான் அவனை வாந்தி பண்ணிட்டேன்னார். என்ன சொன்னார்? நீங்களும் நானும் வாந்தி பண்ணதை போய் திரும்ப தின்னுவோமாங்க? வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்கிறாரு, நான் வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் வாந்தி பண்ணிடுவேன்னு. நாய் வேணால் திங்கலாம், பண்ணி வேணால் கழுவு போய் புரளலாம், நம்மளே செய்ய மாட்டோம். நம்ம வாந்தி பண்ணி போட்டதை நம்மளே திங்க மாட்டோம். ஆண்டவர் வாயில் விட்டு வெளியில் வந்துட்டோன்னா கெட்டவே கிடையாதுங்க, கெட்டவே கிடையாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவர்கிட்ட அநேக கிருபைகளை பெற்ற பிறகு மேலே எலும்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் வாந்தி பண்ணி சொன்ன உடனே நடுங்கி போயிட்டேன். ஆண்டவர், அப்பன்னா அவர் வாந்தி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் யாரெல்லாம் வந்து என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தெளிவாக ஆண்டவர் அப்படியே வேகமாக பேசுகிறாரு. செபிக்காத, நிறுத்து, நான் என் வாயை விட்டு வாந்தி பண்ணி போட்டுட்டேன். அப்போ நமக்கே இந்த ஆண்டவரே ஒரு மனுஷனை வேணான்ட்டார். அந்த பரிதாபமான நிலைமைக்கெல்லாம் நம்ம போயிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். கிறிஸ்துவின் ஊழியத்தை ஆதாய தொழிலாக கொண்டுட்டு, கிறிஸ்துவின் பக்தி ஆதாய தொழிலாக கொண்டுட்டு இஷ்டம் போல் வாழலாம் நம்ம வாழவே முடியாது. கடைசியாக வாசிங்க எபிரேயர் 10வது அதிகாரம் 36 39. எபிரேயர் 10வது அதிகாரம் 36 39. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. பல நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பொறுமை இல்லாதனால தான் நம்ம தப்பு பண்ணிடுறோம், ஆண்டவர் விட்டு போயிடுறோம். கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. ஆனால் வசனம் சொல்லுது, நீ தேவனுடைய சித்தத்தின்படி செய். ஃபஸ்ட்டு தேவனுடைய சித்தத்தின்படி வாழ். ரெண்டாவது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு உனக்கு என்ன தேவையா? பொறுமை உனக்கு வேண்டியதாக இருக்குது. 37வது வசனம், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது, வருவார், சீக்கிரமாக வருவார், வந்துடுவார். இப்போ ரொம்ப வாசலண்டில் வந்துட்டார், தாமதம் பண்ண மாட்டார். அடுத்த 2 வசனம் தான் முக்கியம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா, பின்வாங்கிட்டேன்னா உன் மேலே ஆத்துமா பிரியமாக இராது. நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவராக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன தெரியுமா? ஈடேற அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? காத்து கொள்ளுகிற. எப்படியாவது கரை சேர்ந்துடணும், எப்படியாவது கரையை தப்பிடணும், கடலை தாண்டி போயிடணும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் வரப்போகிறார், மனுஷகுமாரன் வரப்போகிறார். இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் கொண்டாடும் பொழுதோ, குட் ஃப்ரைடே கொண்டாடும் பொழுது, ஈஸ்டர் கொண்டாடும் பொழுது, கிறிஸ்மஸ் பிறக்கும் பொழுது அவருடைய பிறப்பின் செய்தி, அவர் மரித்த பொழுது அவருடைய மரித்த செய்தி, இதை ஒவ்வொரு நாளும் அதை மட்டும் தியானிக்கிறது அல்ல. ஏசு இப்போ அடுத்த நம்ம எதை நோக்கி போகிறோம் தெரியுமா? மேசியாவாக வந்துட்டு போயிட்டார். இப்போ நம்ம மணவாளனாக வரப்போகிறார், நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர் வரும் பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? கொஞ்சம் கண்களை மூடலாமா? இது கொஞ்ச நேரம், உங்களுடைய நேரம். ஹவு லாங்? எப்போ என் கோபத்தை நான் விட்டு ஒழிக்க போகிறேன்? எப்போ நான் அடுத்தவங்களை தூசிக்கிறத நான் விட்டு ஒழிக்க போகிறேன்? எப்போ அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத நான் விட்டு ஒழிக்க போகிறேன்? எப்போ இந்த உலக பிரகாரமான காரியங்களை நான் விட்டு ஒழிக்க போகிறேன்? நான் ஆண்டவரை தேடுறேன்னா மனுஷனை தேடுறேன்னா? எனக்கு வசதி வந்தால் நான் ஆண்டவரை தேடுவேன், எனக்கு தோணுச்சுன்னா நான் ஆண்டவரை தேடுவேன், இல்லைன்னா நான் வீட்டில் உட்காந்துக்குவேன். அது விசுவாசம் அல்ல. ஜெபிங்க, ஜெபிங்க. என்னால் முடிஞ்சால் தான் பைபிள் படிப்பேன், நான் முடிஞ்சால் தான் நான் வேதம் வாசித்து வேதத்தின்படி நடப்பேன், முடிஞ்சால் தான் ஜெபம் பண்ணுவேன், இல்லைன்னா ஏன் இஷ்டம். உலக அறிவு உங்களை நரகத்தில் கொண்டுட்டு போயிடும் தேவப்பிள்ளையே. உலகத்தில் உள்ளதை தேடி தேடி ஏன் பார்க்குறீங்க? உலகத்தில் உள்ளதை ஏன் தேடி தேடி விசாரிக்கிறீங்க? இந்த உலகத்தில் யார் என்ன பண்ணால் என்ன? அரசியல் தேவையில்லை, உலக பிரகாரமான எந்த மத சம்மந்தப்பட்ட காரியமும் நம்மளுக்கு தேவையில்லை, எந்த பாலான குப்பையும் நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம். இது குப்பை. ரட்சிக்கப்படாத ஒருத்தனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஒரு நல்ல ஆவி பெற்றாத ஒரு மனுஷனுடைய செய்தி, அவன் ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், மேடை பிரச்சாரக்காரனாக இருக்கலாம், அவனுடைய வார்த்தைகளே வாசித்து தியானித்து கேட்டுக்கிட்டு அதனால நேரத்தை ஏன் வீணாக்கணும்? எந்த நாய் அரசியலுக்கு வந்தா என்ன, எந்த நாய் அரசியலை விட்டு போனா என்ன? ஏன் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்குது. ஏன் அவங்களுக்காக பரிந்து பேசி அதை போய் பார்த்துக்கிட்டு உங்கள் நேரத்தை எதில் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு வர்றாரு, கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் வர்றாரு. விசுவாசத்தை காண்பாரோ? பின்வாங்கி போகிறவங்களை பற்றி நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? அவங்க போயிட்டாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் முன்னாடி போங்க, அவங்க பின்னாடி வருவாங்க. ஆண்டவரே அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, நான் மட்டும்தான் நிற்கணுமா? நிற்கணும். நீங்கள் மலை உச்சிக்கு போகாமல் கீழே உள்ளவர்களை தூக்கி எடுக்க கயிறு கொடுக்க முடியாது. நீங்கள் கீழே கிடந்தீங்கன்னா மேலே யாரையும் ஏற்றி விட முடியாது. முதலாவது மலை உச்சிக்கு நீங்கள் போங்க, கயிறை கர்த்தர் கொடுப்பார், தூக்கி விட பலன் கொடுப்பார். இந்த மலை உச்சியின் அனுபவம் வேணும், அந்த மறுரூப மலையின் அனுபவம் வேணும். இயேசு வரப்போகிறார், இயேசுவோடு பரிசுத்தவான்கள் வரப்போகிறாங்க. அவர் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? சொல்லலாமா, ஆண்டவரை என்னிடத்தில் நீங்கள் விசுவாசத்தை காண்பீங்க? காணணும் ஆண்டவரை, காணணும் ஆண்டவர். நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன், நன்றி விசுவாசத்தோடு நான் இருப்பேன். அதனுடைய உண்மையான அர்த்தம் நன்றி விசுவாசம், நன்றி விசுவாசம், நன்றி விசுவாசம். நன்றி மறந்தவனா நான் இல்லை, நன்றி கெட்டவனா நான் வாழ விரும்பலை. இந்த பகல் வேலையில் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நான் முதலாவது எப்படி இருக்கிறேனோ அப்படி தான் என் மனைவி, என் பிள்ளைகள் இருப்பாங்க, என் குடும்பம் இருக்கும், என் சபை இருக்கும், என் சமுதாயம் இருக்கும், என் உறவுகள் இருப்பாங்க. என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரோம். என் இருதயம் உமக்காக துடிக்கட்டும், என் இருதயம் உமக்காக ஏங்கட்டும். உம்மை போல வாழ கிருபை தாரோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.